அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜிஎஸ் சீரியஸ் செகண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்தேன் யூனிட் 6 அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 10 கொஷின். இன்னைக்கு எக்கனாமிக்ஸில் ஒரு 10 கொஷின் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட ஆன்சர் அப்படிங்கிறது நான் இப்போயே வந்து மார்க் பண்ணி அதே சேனலில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு இஸ் பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட்டட்? எக்கனாமிக்ஸ்னால நான் பைலிங்குவலாக சொல்ல ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச வரையும் பார்த்துக்கோங்க. தலா வருமானத்துக்கும் தனிநபர் வருமானத்துக்கும் நம்ம வித்தியாசம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து முடிஞ்சிடும். இப்போ தலா வருமானம் அப்படின்னா பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பெர் கேபிட்டா இன்கம்மு. இது தனிநபர் வருமானம் அப்படின்னா பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தலா வருமானம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த ஒரு மக்கள் தொகை, ஒரு நாட்டில் ஒரு மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்களோ அந்த மக்கள் தொகை எவ்வளோ வந்து வாங்குறாங்க, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத மொத்தமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நீங்கள் கீழே போட்டுட்டு அதில் எவ்வளோ மக்கள் தொகை வந்து இருக்கிறாங்க அப்படியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தலா வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதாவது பெர் கேபிட்டா இன்கம். ஒன்றும் கிடையாது, நான் இங்கே எழுதுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்களா, ஒரு நாட்டின் மொத்த வருமானத்தை அதன் மொத்த மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் வந்து கிடைக்கும். அதுதான் பை டிவைடிங் எ கண்ட்ரிஸ் டோட்டல் இன்கம். சரிங்களா? கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் டிவைடட் பை அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, டோட்டல் பாப்புலேஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தலா வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரி, ஓகே. அதுக்கடுத்து தனிநபர் வருமானம்னா என்ன? தனிநபர் வருமானம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு நபர் ஒரு வருஷத்துல அவனுக்கு பல்வேறு விதமா வந்து ரெவன்யூ அப்படிங்கிறது வரும், வருமானம் அப்படிங்கிறது வரும். அந்த வருமானத்தை நீங்க ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் இண்டிவிஜுவல் இருக்காரு அப்படின்னா 2 வேலை செய்யலாம், 3 வேலை செய்யலாம். இப்போ நடத்துறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், டீச்சிங் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன்லயும் டீச் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லயும் டீச் பண்றாங்க அப்படின்னா அவங்க 2 இதுலயுமே வருமானம் அப்படிங்கிறது வரும். அந்த வருமானம் ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணி அவன் டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பே பண்ணுவான். அந்த டைரக்ட் டேக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி வரையும் அவன் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கானோ அதுதான் வந்து தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. தனிநபர் வருமானம்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துல ஒருத்தருக்கு வருமானம் அப்படிங்கிறது வருது, அந்த வருமானம் டைரக்ட் டேக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு வச்சிருக்கான் அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் இண்டிகேட்டர் யூஸ்டு டு மெஷர் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்? அதாவது பொருளாதார வளர்ச்சியின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் முக்கிய குறிகாட்டிகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏ வந்து கொடுத்துருக்காங்க, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிகர தேசிய தயாரிப்பு அப்படின்னு. இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். அதுக்கடுத்து பெர் கேபிட்டா இன்கம், இப்போதான் நம்ம பார்த்தோம். தலா வருமானம், தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டையுமே நம்ம பார்த்தாச்சு. தலா வருமானம். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீடு. இது மூணுமே வந்து முக்கியம்தான். எதுக்கு? இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து அளவிடுறதுக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த என்என்பிக்கு போறதுக்கு முன்னாடி ஜிடிபினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிபி வந்து 1934 ஃபர்ஸ்ட் இந்த சைமன் குஷ்னட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சரியா? ஒருத்தர், அவர் தான் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, சரிங்க, சைமன் குஷ்னட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவர் தான் அதை இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்திருப்பாரு 1934. ஜிடிபினா என்ன அர்த்தம்? ஒரு பகுதியில், இப்போ ஒரு இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்தியாவுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள உருவாகக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் ஒட்டுமொத்த மதிப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு வருஷத்துல, ஒரு இயர்ல உருவாகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் மதிப்பு தான், டோட்டல் காஸ்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து ஜிஎன்பி. இது நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் இருங்களேன். இப்போ வந்து இங்க இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இது வந்து அமெரிக்கா. இது நீங்க ஆல்ரெடி எய்ம்டின்லேயே பார்த்துருப்பீங்க. இது பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கனால இதைவே நான் சொல்லிடுறேன். இந்தியா, இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் 40 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து தயாரிக்கிறாரு. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியது 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் தயாரிக்கிறார். அப்புறம் இங்க அமெரிக்கால இந்திய ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா 60 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறான். இதுதான் 40, 50, அதுக்கடுத்து 60 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்றது? பவுண்டரி, அதாவது இதுதான் பவுண்டரி, இந்தியாவோட பவுண்டரி.
இதில் 2 பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிறவனும் வந்து ஒரு பொருள் தயாரிச்சிருக்கிறான், ஃபாரினில் இருக்கிறவனையும் பொருள் தயாரிச்சிருக்கான். இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். 40 + 50 90. இதுதான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா என்ன அப்படின்ட்டு? அதுக்கடுத்து ஜிஎன்பி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராஸ் டொமஸ்டிக்னா என்ன அர்த்தம்? நம்ம உள்ளுக்குள்ள, நம்ம உள்நாட்டுக்குள்ள மட்டும் நான் சொல்றேன். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து சொல்லுவாங்க. அந்த நான் ஃபார்முலா மட்டும் சொல்றேன், அதை நீங்க அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜிடிபி, சரிங்களா? ஜிடிபி பிளஸ் நெட்டுன்னு சொல்லுவாங்க. நெட்டு ஃபேக்டர், சரியா? ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இது என்ன நெட்டு ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்? இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த நெட்டு, அதாவது தமிழ்ல வந்து நிகர அப்படின்னு சொன்னாலே அந்த நிகர இந்த நெட்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம மைனஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஆகணும். சரி, ஓகே. இங்கே என்ன மைனஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம முன்ன பார்த்ததே எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமே பாருங்க. 40 ரூபாய், 50 ரூபாய், இங்கே 60 ரூபாய் ப்ராடக்ட் வந்து இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா படி ஜிடிபி நம்ம என்ன பார்த்தோம்? 90 ரூபாய். 90 போட்டுக்கோங்க. ப்ளஸ் இந்த நெட்டுனா மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? எதை மைனஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா இங்கே தயாரிக்கிறாங்கல்ல, அதாவது அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய இந்தியன் ப்ராடக்ட்டும் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய அமெரிக்கன் ப்ராடக்ட், இது ரெண்டோட மைனஸ் வேல்யூ தான் நீங்கள் இங்கே போடணும். அதாவது ரெண்டத்தோட வித்தியாசம் எவ்வளோ பாருங்க. 60ல் 50 போச்சு அப்படின்னா 10. எவ்வளோ வருது பாருங்க? 100. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு விதமாக கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஃபார்முலா மெத்தடு. இன்னொரு விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இங்கே எடுத்துக்கோங்களேன். இந்தியாவில் வந்து 40 ரூபாயா, இங்கே இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறாங்க? 60 ரூபாய்க்கு வந்து ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறான். ரெண்டையும் நீங்கள் கூட்டுங்க, அதே 100 ரூபாய் தான் வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் வந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறதையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ப்ராடக்ட் தயாரிக்கிறது, இது ரெண்டையும் இந்தியன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாரின்லையும் நம்ம கண்ட்ரிலையும் அதை தான் வந்து ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜிடிபி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்மளோட கண்ட்ரிக்குள்ள, இந்தியாவுக்குள்ள ஃபாரின்காரன் தயாரித்தாலும் சரி, இந்தியாக்காரன் தயாரித்தாலும் சரி, யார் தயாரித்தாலும் நம்ம அதை ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஜிடிபி அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துருவோம். சரியா? சரி, ஓகே. இந்த ஜிடிபி ஜிஎன்பி வந்து முடிஞ்சு. அதுக்கடுத்து ஜிடிபிக்கு அப்புறம் என்டிபி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நெட் அப்படின்னு வரும். நெட் அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன்? நெட்டுனாலே நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வரும். சரியா? இப்போ இந்த என்டிபிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா என்டிபி ஈக்குவல் டு இந்த எண்ணுக்கு பதிலாக ஜி மட்டும் போட்டுருங்க. ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரிஷியேஷன் அதாவது தமிழில் வந்து தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே போல் இந்த என்என்பி பார்த்தோம் இல்லையா, இந்த நிகர தேசிய தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கு என்என்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணுக்கு பதிலாக ஜி போட்டுருங்க. ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிஷியேஷன். டிப்ரிஷியேஷனா என்ன சொன்னேன்? தேய்மானம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன தேய்மானம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொபைல் ஃபோன் வந்து வாங்குறீங்க. நீங்கள் இன்னைக்கு வாங்குறீங்க, மொபைல் ஃபோன் போயிட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 15,000க்கு வாங்குறீங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேற ஒரு மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஷாப் போகிறீங்க. நீங்கள் வச்சுருக்க அந்த 2 மாதம் யூஸ் பண்ண ஃபோனை வந்து கொடுக்குறீங்க. இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே 15,000க்கு எடுத்துப்பானா? எடுத்துக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? 2,000மோ 3,000மோ குறைப்பான். ஏன் குறைக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல தேய்மானம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. தேய்மானம்னா ஃபோன் வந்து தேய்றது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க? அதனோட இதை வந்து தரத்தை வந்து லைட்டாக குறைச்சிருக்கீங்க. அதனால் அந்த ப்ரைஸில் வந்து டிக்ரீஸ் அப்படிங்கிறது ஆகுது. அதை தான் வந்து டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்மானம் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. அப்போ என்டிபி அப்படின்னா நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, என்என்பி அப்படின்னா நெட்டு நேஷனல் ப்ராடக்ட். நெட்டுன்னு வந்துருச்சு, நிகர அப்படின்னு வந்துருச்சுனாலே மைனஸ் பண்ணணும். அதை தான் இங்கே மைனஸ் சிம்பிள் வந்திருக்கா, மைனஸ் டிப்ரிஷியேஷன். இங்கே மேலேயும் நெட் அப்படிங்கிறது வந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ் தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ அப்படிங்கிறது போடுறோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஜிடிபி அப்படிங்கிறது பார்த்தாச்சு, அடுத்து ஜிஎன்பியும் பார்த்தாச்சு, என்டிபி என்என்பி அப்படிங்கிறது முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்டிஐ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த கண்டுபிடிச்சி இந்த டேர்ம் வந்து உருவாக்குனது யார் அப்படிங்கிறத
ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மொத்தம் 2 பேர் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. பாகிஸ்தானை சேர்ந்த அந்த மஹபூப் உல் அக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மஹபூப் அப்படின்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமர்த்தியா சென் அப்படிங்கிறவங்க. சரியா, இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேர்டை 1990 இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எது மூலியமா வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்சுக்கு வந்து ஹெல்த் சரிங்களா, ஹெல்த். அடுத்து ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் வரும் சரிங்களா, எஜுகேஷன். எல்லுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது மூணுமே வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஐ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு. இது 1979 மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவங்க காயின் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த பிக்யூஎல்ஐ அப்படிங்கிறது. இதில் ஒரு கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த பிக்யூஎல்ஐ ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெச்டிஐ எதை குறிக்குது அப்படின்னா உடல் மற்றும் சரிங்களா, உடல் மற்றும் பணம் சரிங்களா, இதை வந்து குறிக்கக்கூடியது இந்த ஹெச்டிஐ. இந்த பிக்யூஎல்ஐ அப்படிங்கிறது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். அப்போ ஃபிசிக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக் அப்படின்னா உடல் மட்டும் தான் வருமே தவிர பணத்தை வந்து இதில் பார்க்க மாட்டாங்க சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அது இன்னொரு விதமாகவும் நம்ம சொல்லலாம். ஹெச்டிஐ அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது வந்து சேர்க்கப்படும் சரியா. இதில் இந்த ஹெச்டிஐயில் வருமானம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆனால் இந்த பிக்யூஎல்ஐ பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க, வெறும் உடல் மட்டும்தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்யூஎல்ஐக்கும் ஹெச்டிஐக்கும் இது ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே கேட்பாங்க, அதை வந்து பார்த்துக்கணும் சரியா. அதே மாதிரி இந்த பிக்யூஎல்ஐ மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதனோட வேல்யூ வந்து கேட்பாங்க எதுலேருந்து எது வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 1லேருந்து 100 வரை இருக்கும் சரிங்களா. அதுக்கும் ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 1 அப்படின்னா வந்து ஏஜ் வந்து 28 அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 100 அப்படின்னா ஏஜ் வந்து 77 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சில நாடுகள்லாம் அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1973 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்வீடன் நாடு இந்த 100 வந்து எட்டிடும். அதாவது இந்த பிக்யூஎல்ஐல 1 to 100 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 வந்து எட்டிடும். எப்போ 1973 ஸ்வீடன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அதே போல் இந்த மோசமாக இருக்கக்கூடிய 1 இருக்குது பார்த்தீங்களா, ஏஜ் 28. இந்த ஏஜ் 28 அப்படிங்கிறது 1960 ஒரு நாடு பேர் வித்தியாசமாக ஒன்று வரும். இந்த கயானா பிசாவோ அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருப்பான் ஓகேங்களா. நான் அப்படியே எழுதுறேன். கயானா பிசாவோ அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பான். அந்த நாடு பார்த்தீங்க அப்படின்னா 1960 இதை வந்து அட்டன் பண்ணிடும் சரிங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஜ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுட்காலம் தான், வேற ஒன்றும் இல்லை. இது அதெல்லாம் மோசமாக இருக்கிறது. இந்த ஒன்றெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா 28 வருஷம் இருந்தால் வாழ முடியும், அதுக்கப்புறம் வந்து வாழ முடியாது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 77 அப்படிங்கிறது குட் குவாலிட்டி, அதாவது 100 இதுக்கு வந்து இருக்கிறது 77. அட்டன் பண்ணது 1973 இந்த 100 அப்படிங்கிறது அட்டன் பண்ணிடுச்சு. எது ஸ்வீடன் அப்படிங்கிறது. ஆனால் 1960 இந்த மோசமான இந்த 1 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த கயானா பிசாவோ அப்படிங்கிற ஒரு நாடு வந்து அட்டன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2024 அதுக்கடுத்து 2025 இந்த 2 டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 மொத்தம் 193 கண்ட்ரிஸ் வந்து இருக்குது சரிங்களா. மொத்தம் 193 கண்ட்ரியில் 2024 134 வந்து இருந்துச்சு. இப்போது 130வது இடத்துல வந்து நிற்கிறோம் சரிங்களா. இதே மாதிரி ஜிடிபிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஜிடிபியில் வந்து நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் 7th place அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அட் கரண்ட் டேட்டா நம்ம எத்தனாவதுல இருக்கோம் அப்படின்னா 6th placeல வந்து இருக்கும் சரிங்களா. அந்த ஆர்டர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் 7th அப்படியே கொடுத்துருப்பான், யூஎஸ்ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம கரண்ட் டேட்டாவை நம்ம பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா. நான் இப்போது அந்த ஆர்டர் மட்டும் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ வரும், அதுக்கடுத்து சைனா, அடுத்து ஜெர்மனி, அதுக்கடுத்து ஜப்பான், அதுக்கடுத்து யூகே சரிங்களா. யுனைடெட் கிங்டம் அப்படின்னு வருமா, யுனைடெட் கிங்டம்,
அடுத்து இந்தியா. சரிங்களா, இது வந்து கரண்ட் டேட்டா. நம்ம இந்தியா அப்படிங்கிறது 6th பிளேஸில் வந்து இருக்குது. சரிங்களா, இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹெச்டிஐயில் 134 2024, 2025 130 அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கடுத்து இந்த அமர்த்தியா சென், அந்த அமர்த்தியா சென் அப்படிங்கிறவரு நோபல் பரிசு வந்து வாங்கியிருந்திருப்பார். சரிங்களா, 1981 ஒரு புத்தகம் அப்படிங்கிறத எழுதியிருந்திருப்பாங்க. என்ன புத்தகம்? நம்ம 11th புக்லேயே கொடுத்துருந்துருப்பாங்க. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், அதாவது ஒரு மாத இதழ், ஆங்கில மாத இதழ். இதில் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா, பாலின வேறுபாட்டின் பல்வேறு முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருந்திருப்பார். சரி, புத்தகம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நியூஸ் பேப்பரில். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இந்த ஜிஎன்ஹெச்ஐ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இதையும் நம்ம கையோட பார்த்துடலாம். சரியா, ஜிஎன்ஹெச்ஐ அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்? 1972 இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். ஜிஎன்ஹெச்ஐ அப்படிங்கிறது யார் பண்ணியிருந்திருப்பாங்க? 4வது பூட்டான் மன்னரான ஜிக்மே வாங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த பேர் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஜிஹெச்ன்னு இருக்கா, ஜிஹெச் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஜிஹெச்சில் என்ன சொல்லுவாங்க? நம்ம பேஷண்ட் வந்து போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு, அதாவது அவங்க டேர்மில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேஸை பாருங்கள், அந்த கேஸை பாருங்கள் அப்படின்னு. அதாவது நபரை தான் அந்த கேஸ்னு குறிப்பிடுவாங்க. அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க, சிஏஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. சி வந்து கல்ச்சுரல் அப்படின்னு வரும். சரிங்களா, கலாச்சாரம். ஏங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா, அதுக்கடுத்து எஸ் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, அதாவது நிலையான வளர்ச்சியை குறிக்கும். இ அப்படிங்கிறது என்விரான்மெண்ட். சரிங்களா, என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னது? சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சிச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். 3வது கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் எது வர்த்தக கொள்கையை கருதப்படுகிறது, அதாவது வர்த்தக கொள்கையாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்க, எது வர்த்தக கொள்கையாக கருதப்படும்னு. இரிகேஷன், நீர்ப்பாசன கொள்கைக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருப்ப இது வந்து வராது. அடுத்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை, இதுதான் வந்து வர்த்தகத்துக்கு வந்து சம்மந்தமாக இருக்குது, அதாவது வர்த்தக கொள்கைக்கு இதுதான் முக்கியம். சரியா, இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி. இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 1992. சரிங்களா, நம்மளுக்கு 1991 வருமா? என்ன வரும்? எல்பிஜி அப்படிங்கிறது. எல்பிஜி வந்து என்ன மந்த் வரும்? ஜூலை 24. இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இப்போ வந்து எல்பிஜி பிரச்சனை கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டர் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த 24 மணி நேரமும் பொய் சொல்கிறாங்க. இந்த ஜூலை, லைனா வந்து இந்த ஜூலைக்கு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பொய் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஏப்ரல் அப்படின்னா ஏமாத்துறது. இந்த மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 24 வந்திருக்கும். சரியா, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது தனியார் தாராளமயமாதல், தனியார்மயமாதல், அதுக்கடுத்து உலகமயமாதல். இதெல்லாம் என்ன ஆனிச்சு அப்படின்னா, இது கொண்டு வந்தோன்னா அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது ட்ரேட் வந்து கொஞ்சம் சுலபமாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது நம்மளோட க்ளோஸ்டு எக்கானமியாக இருக்கும், அதாவது மூடிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்போ இந்தியாவில், இதுக்கு முன்னாடி வரையும். ஆனால் 1991 அப்புறமா எல்லாமே இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் கொஞ்சம் சுலபமாக வந்து இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது ஏப்ரல் 1, 1992 வந்து கொண்டு வராங்க. சரியா, அதே மாதிரி ஃபாரின் ட்ரேட் ஆக்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இதுதான் 1992 தான் வந்து கொண்டு வராங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஃபாரின் ட்ரேட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது, அதாவது ஏப்ரல் 1, 1992 வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, இது யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ப்ளஸ் டிஜிஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிஜிஎஃப்டி? டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டரேட்டு ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். சரியா, நீங்கள் எழுதினாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். பார்த்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். இது வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து 3வது ஆப்ஷன் பாருங்க, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, நிலச்சீர்திருத்த கொள்கை.
இந்த நில சீர்திருத்த கொள்கையில முக்கியமாக நம்ம 3 பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் ஒரு 3 வந்து சொல்லலாம். என்ன ஃபர்ஸ்ட்? நிலையான நிலவரிவாய் திட்டம், அதாவது ஜமீன்தாரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான். சரியா? ஜமீன்தாரி ஜாகிர்தாரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் வந்து கொண்டு வந்திருப்பா? காரன் வாலிஸ் அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருப்பார். எப்போ? 1793 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது, மீதிலாம் நம்ம பார்க்கலாம் இது எத்தனை பெர்சன்டேஜ் இதில் கொண்டு வந்தாங்க. இது வந்து 19% அப்படிங்கிறதுல கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அப்புறம் அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அதுக்கடுத்து ரெண்டாவது ரயத்வாரி. ரயத்வாரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வந்து நம்ம சென்னை மாகாணத்தில் கொண்டு வந்தது முதல்ல இதுதான், இந்த ரயத்வாரி. அதாவது தென்னிந்திய பக்கம்லாம் அதிகமாக கொண்டு வந்திருப்பாங்க. ரயத்வாரி கொண்டு வந்தது யார் அப்படின்னா தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? எப்போ? 1820 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரயத்வாரியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 2 பேரை போட்டிருந்திருப்பாங்க. யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ். சரிங்களா? பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவரும் அதுக்கடுத்து இந்த தாமஸ் மன்ரோ, இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அந்த மக்களுக்கு இவங்க நிலம் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க, கல்வியை கொடுக்க மறுக்கிறாங்க, எதுவுமே அவங்கள வந்து அனுபவிக்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க குற்றம் சாட்டம் வந்து வைப்பாங்க. யாரு? இந்த பிரான்சிஸ் எல்லிஸும் தாமஸ் மன்ரோவும். அதனால இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து பாதிப்படையுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா நிலத்தையும் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து 1892 இவர் ஒரு கலெக்டர் பேர் படிச்சிருப்பீங்க, ட்ரெமங்கர் அப்படின்னு சொல்லிட்டு, செங்கல்பட்டு கலெக்டர். அவரு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆய்வு நடத்தி அவங்களும் சொல்லுவாங்க, அதே தான் அவரும் சொல்லுவார். அவரும் ஒரு தலைமையில் டீமை போட்டு அவரும் அதான் சொல்லுவார், ரொம்ப நிலம்லாம் வந்து தரிசா கிடக்குது, கீழ் சாதி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சு அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால கவர்மெண்ட் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொன்னதுனால 12 லட்சம் ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பஞ்சம நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த கீழ் சாதின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த மக்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இதை எதிர்த்து என்னன்னு சொல்லாதீங்க, பஞ்சமர் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க, ஆதி திராவிடர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாசர், இன்னொன்று சிங்காரவேலர். இது 2மே முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஏன் வந்து அவங்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா 4 வர்ணாசிரம முறை அப்படிங்கிறத அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து சூத்திரர், அதுக்கடுத்து வைசியர், சத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வருவாங்க. இந்த 4 இதுக்குள்ள இந்த பஞ்சமர் அப்படிங்கிற பேரே கிடையாது, அதனால எங்களை என்னன்னு சொல்லுங்க, ஆதி திராவிடர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசரும் அதுக்கடுத்து சிங்காரவேலர், இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து மகள்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மகள்வாரி. இந்த மகள்னா என்னங்க அர்த்தம்? மகள்னா வந்து கிராமம் அப்படின்னு அர்த்தம். இது யார் வந்து தொடங்குறாங்க? மொத்தம் 2 பேர் வந்து இதில் வருவாங்க. சரிங்களா? ஒன்று வந்து 1822 ஒன்று, அதுக்கடுத்து 1833. 1822 ஹோல்டு மெக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹோல்டு மெக்கன்சி அப்படிங்கிறவங்களும் 1833 இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியம். இவர் வந்து வில்லியம் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வில்லியம் பெண்டிங், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் தான். அதாவது ஆனால் மகள்வாரின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1833 தான் வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணது ஒரு கொஞ்சம் பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, முன்ன என்ன பார்த்தோம், ஜமீன்தாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஜமீன்தாரி அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் நிலத்துல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19% நிலத்துல வந்து நடைமுறை அப்படிங்கிறது படுத்தி இருந்திருப்பாங்க. மகள்வாரி, இந்த மகள்வாரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30% வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம ரயத்வாரி பார்த்தோம். சரியா? ரயத்வாரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரயத்வாரி அப்படிங்கிறது நம்மளோட சென்னை மாகாணத்திலேயே வந்து அறிமுகப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது இதுதான். 51% பண்ணியிருந்திருப்பாங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஜமீன்தாரி 19%, மகள்வாரி அப்படிங்கிறது 30%, ரயத்வாரி அப்படிங்கிறது 51%. இந்த ஜமீன்தாரி அப்படின்னா நிலத்துக்கு வந்து ஒரு ஜமீன் வந்து இருப்பாரு, அவருக்கு கீழே ஒரு செட் ஆஃப் நிலம் வந்து இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா மேற்பார்வையிட்டு அவங்க கிட்ட வரியை வசூலிச்சு இவங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எடுத்துக்குவாங்க. ஒரு 11 பங்கு, இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குறாங்க, அதை 11 பிரிப்பாங்க. சரிங்களா? 10 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசு கொடுத்துட்டு மீதி ஒரு பங்கு இவங்க உட்காந்தே சாப்பிட்ருவாங்க. யாரு? இந்த ஜமீன்தார் அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்து இந்த ரயத்வாரி.
ரயத் வாரியை பொறுத்த வரைக்கும் இந்த நிலங்கள் அப்படிங்கிறது அந்த விவசாயிகள்கிட்டயே வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அவங்க கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து வரி வசூலிக்கக்கூடிய லெவலுக்கு வந்து அவங்க அவங்க டைரக்டா டீல் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஜமீன்தார், இன்டர்மீடியட் ஜமீன்தார் வந்து இங்க இருக்க மாட்டான், இதுல ரயத் வாரியில இருக்க மாட்டான். அடுத்து இந்த மகள்வாரி. மகள்வாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்துல தலைவன், சரிங்களா, ஒரு தலைவனை வந்து போட்டுருவாங்க. அந்த தலைவனுக்கு கீழே அந்த ஒரு குறிப்பிட்ட நிலம் வந்து இருக்கும். எப்படின்னா ஜமீன்தாரி மாதிரியே இங்க ஜமீன்தாரிக்கு பதிலாக அங்க வந்து ஒரு அந்த ஊர் தலைவனே ஒருத்தன் வந்து இருப்பான். சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரியை வசூலிச்சு ஆங்கிலேயர்களுக்கு அப்படிங்கிறது கொடுத்துட்டு, இதுதான் வந்து வேலையா இருக்குது. இதுதான் வந்து நில சீர்திருத்தம் அப்படின்ட்டு வந்து 3 விஷயம் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து இந்த ரயத் வாரி இருக்கு பார்த்தீங்களா, ரயத் வாரியில நம்ம ஒருத்தரை பார்த்துருந்துருப்போம், சார் தாமஸ் மன்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்த்தோமா. அதுக்கடுத்து இன்னொருத்தர் கேப்டன் ரீட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், நான் அதை சொல்ல மறந்துட்டேன், இதில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கேப்டன் ரீட் அப்படிங்கிறவர் இந்த ரயத் வாரியில் வருவார். சரியா, அடுத்து பாருங்க ஊதிய கொள்கை. இந்த ஊதிய கொள்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நீதி கட்சி பீரியட்லேருந்து வருவோம். என்ன அப்படின்னா 1914 1918 என்னது பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து வந்திருக்கும். சரியா, இந்த முதல் உலக போர் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த முதல் உலக போருங்கும் போது ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பாதிப்படைஞ்சிச்சு. சரிங்களா, நம்ம ஏற்றுமதியும் பெருசா இது பண்ணல, இறக்குமதியும் பெருசா பண்ணல, ஏன்னா வார் வந்து போயிட்டு இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் வந்து பெருக்கம் அடைஞ்சது. அதாவது இங்க இருக்கக்கூடிய வேலை இல்லாதவங்கலாம் வேலை வந்து அதிகமாக கிடைச்சது. ஏன்னா தொழிற்சாலை அதிகமாக வந்து உருவானுச்சு, ஏன்னா டிமாண்ட் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால. அடுத்து 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது முடியுது. திருப்பி ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது தொடங்குற காலகட்டம். இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே பாதிப்படையுது. ஏன்னா இதுதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ இங்க இருக்கக்கூடிய தொழில் வந்து பாதிப்படையுது, தொழிலாளர்கள் பாதிப்படைகிறாங்க. அதனால 1918 ஃபர்ஸ்ட் சங்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு 1920 அகில இந்திய தொழிலாளர் சங்க மாநாடு அப்படிங்கிறது அக்டோபர் 31 வந்து நடந்திருக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, 1926 ஃபர்ஸ்ட் தொழிலாளர் நலன்கள் பேணுதல் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க இதுல. சரிங்களா, அந்த முத்துலட்சுமி அம்மையார் வந்து சட்டமன்றத்துக்கு போனாங்க இல்லையா, அதே வருடம் இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. என்னது, தொழிலாளர் நலன் பேணுதல் சட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, 1926. ஓகேவா, அடுத்து சட்டம் வந்து இன்னும் ஒரு 2-3 சட்டம் அப்படிங்கிறது முக்கியம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஊழிய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1948 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து சம ஊதிய சட்டம். சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது 1976. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியம் அப்படிங்கிறது வழங்கணும், அதில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஆண்களுக்கு அதிகமாகவும் பெண்களுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 1976 ஒரு சட்டம். அதுக்கடுத்து சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது, அதாவது குறைந்தபட்ச ஊழிய சட்டம். இவ்வளவுதான் நீங்க கொடுத்தாகணும் ஒரு வேலைக்கு அப்படிங்கிறது, ஒரு 100 ரூபா 150 ரூபாலாம் கொடுக்கக்கூடாது. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 300 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த 300 தான் எல்லா வேலைக்குமே குறைந்தபட்ச ஊதியமா வந்திருக்கும். அதுதான் வந்து குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படிங்கிறது 1948 வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 4வது கேள்வி பாருங்க, இன்டர் ஜெனரேஷனல் ஈக்குவாலிட்டி இஸ் என்ஷூர்டு அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் டேஷ் செயல்முறையின் கீழ் தலைமுறைகளுக்கு இடையிலான சமத்துவம் உறுதி செய்யப்படுகிறது. அதாவது சமத்துவம் உறுதி செய்யறது அப்படின்றாங்க, அதாவது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு. சரியா, இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்குவாலிட்டி. இப்போ ஃபியூச்சர்ல வரக்கூடியவங்க அந்த தலைமுறை வந்து சமத்துவம் நிலவணும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இதில் அதிக வளர்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல சமத்துவம் அப்படிங்கிறது இருக்காது, உறுதி செய்ய முடியாது. அப்போ நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் சும்மா தியரி மாதிரி. அடுத்து பாருங்க, பொருளாதார வளர்ச்சியின் முதன்மை கவனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும். சரியா, இதுதான் வந்து முதன்மையான நோக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் ஒரு தியரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 6வது கேள்வி பாருங்க, இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய மாற்றங்களை தீவிரமாக விளக்கி அறிமுகப்படுத்தி வரும் அரசாங்கத்தின் எந்த பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க. ஜுடிஷரி. ஏன் அப்படின்னா இப்போ சில சட்டங்கள்லாம் இருக்கு, அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. 48A
இது ஒன்று ஆர்டிக்கல் 48A. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 51A சப்ளஸ் ஜின்னு சொல்லலாம். சரிங்களா, இதெல்லாம் அந்த அடிப்படை கடமை. 1976 42nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த இதுதான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ரெண்டு சட்டமும். சரியா, இந்த ரெண்டு சட்டமும் எதை வந்து சொல்லுது அப்படின்னா சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஆர்டிகல் 48A படி தான் ஒரு 3 சட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக வந்து போட்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். சரியா, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். ரெண்டாவது வன பாதுகாப்பு சட்டம். மூணாவது ஒன்று சொல்றேன் பாருங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இதுக்கெல்லாம் இயர் இல்லையா அப்படின்னா இயர் வந்து இருக்கு, நான் சொல்றேன் இருங்க. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு வன பாதுகாப்பு சட்டம். ஃபர்ஸ்ட் விலங்கை வந்து பாதுகாக்கிறாங்க 72ல. அதுக்கடுத்து வனத்தை பாதுகாக்கிறாங்க 1980ல. அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் மொத்தமா வந்து பாதுகாக்கணுன்றாங்க ஒரு 6 வருஷம் கழிச்சு 1986. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1972, 1980, அதுக்கடுத்து 1986. இது ஞாபகம் வச்சுட்டீங்களா? அவ்வளவுதான். இப்போ இதை பாருங்களேன், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புலியை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது அந்த தேசிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th லெசன்ல படிச்சிருந்துருப்போம்ல. சரி, அந்த 6th டேர்ம் புக்ல சோசியல் சயின்ஸ்ல அந்த பாலிட்டியில படிச்சிருந்திருப்போம். 1973 வந்து பாத்தீங்க அப்படின்னா புலியை வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது அந்த தேசிய சின்னம் இது மாதிரி அறிவிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி 1963 வந்து மயிலை வந்து அறிவிச்சிருந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, 63, 73, அதுக்கடுத்து 72. சரியா, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் 80, சுற்றுச்சூழல் 1986. இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு கீழே வந்து அதாவது எது மூலியமா வந்து போட்டாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 48A மூலியமா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்க்கலாம். 7வது கேள்வி பாருங்க, ஜிடிபி வளர்ச்சி எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நாட்டின் உற்பத்தி திறனில் குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உற்பத்தி திறன் குறையிறது எப்படி ஜிடிபியில் வரும்? வராது. அடுத்து நாட்டின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, இது வந்து ஜிடிபியில் வரும். சரிங்களா, ஏன்னா உற்பத்தி திறன் வந்து அதிகரிச்சது அப்படின்னா தானே ஜிடிபி வந்து ஜாஸ்தி ஆகும். அடுத்து நாட்டின் உற்பத்தி திறனில் தேக்கம், இதுவும் வந்து வராது. இந்த தேக்கம் குறைவு இதெல்லாம் வராது. அதுக்கடுத்து நாட்டின் உற்பத்தி திறனில் மாற்றம் இல்லை, இதுவும் வந்து தப்பு. அப்போ ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னா நாட்டோட உற்பத்தி திறன் வந்து அதிகரிச்சதுன்னா மட்டும்தான் ஜிடிபியோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதில் 2 மட்டும்தான் கரெக்ட். சரியா, சரியானது தானே கேட்குறாங்க. இது 2 மட்டும்தான். அடுத்து பாருங்க, எந்த காரணி ஜிடிபி வளர்ச்சியை பொதுவாக பாதிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த காரணி பாதிக்காது? முதலீடு வந்து ஏதாச்சும் பிரச்சனையாச்சு அப்படின்னா அது ஜிடிபி வந்து பாதிக்கும். சரியா, அடுத்து இந்த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசு செலவு ஏதாச்சும் பண்ணுச்சுனாலும் அது ஜிடிபி வந்து பாதிக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது ஜிடிபி வந்து பாதிக்கும். அடுத்து இந்த பணவீக்கம் இருக்கு பாருங்க, பணவீக்கம் அப்படிங்கிறது ஜிடிபி வந்து பாதிக்காது. ஃபர்ஸ்ட் இந்த பணவீக்கம், அப்புறம் பணவாட்டம். சரியா, இது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பணவீக்கம், பணவாட்டம்? இது எல்லாமே படிச்சிருந்திருப்பீங்க. பணவீக்கம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு வந்து குறையுது. பணவீக்கம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு அதிகமாகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. பணத்தோட மதிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே குறையும். குறைஞ்சிச்சு அப்படின்னா பொருளோட மதிப்பு வந்து இங்கே அதிகரிக்கும். அதே மாதிரி பணவாட்டம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், பொருளோட மதிப்பு வந்து குறையும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்னு சொல்லி. இவ்வளோதான். இதுதான் வந்து சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான் நம்ம 6th புக்லேயோ 7th புக்லேயோ கொடுத்துருப்பாங்க. அந்த நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரியா, அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பணவீக்கம் அப்படிங்கிறது, பணவாட்டம் அப்படின்னா டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க காலங்காலமாக. இது ஒரு சிம்பிளாக சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. அடுத்து நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ரெஃபர்ஸ் டு, மரபு சாரா ஆற்றல் மூலங்கள் டேஸ் குறிக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. மரபு சாரா ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் வந்து போட முடியும். மரபு சாரா ஆற்றல் அப்படின்னா இயற்கையா ஒரு ஆற்றல் வந்து இருக்கும், அந்த ஆற்றலுக்கு முடிவே கிடையாது. அதாவது திருப்பி உருவாகிட்டே இருக்கக்கூடியது தான் வந்து மரபு சாரா ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாட்டுக்கு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு வைங்களேன். அப்போ இதில் பாருங்க எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னு. படிவ எரிபொருள் அடிப்படையிலான ஆற்றல் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க, அதாவது ஃபாசில் ஃபியூவல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. சரியா, ஒரு வாட்டி அழிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதெல்லாம் பல கோடி ஆண்டுகள் கழிச்சு தான் திருப்பி அதெல்லாம் வந்து உருவாகும்.
அடுத்து பாருங்க சி ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள். புதுப்பிக்கத்தக்கன்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க. அப்போ புதுப்பிக்கத்தக்க அப்படின்னா ரினியூவபிள் ரிசோர்சஸ்னா என்ன அர்த்தம்? இயற்கையில வந்து உருவாகக்கூடியது. அது வந்து என்னைக்குமே அழிவு இருக்காது. திருப்பி திருப்பி இந்த உலகம் இருக்க வரையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரீசைக்ளிங் மாதிரி வந்து. இப்போ சூரியனை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சூரியன் அப்படிங்கிறது என்னது? எப்பவுமே அதுல இருந்து எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது என்னது? இயற்கை அது இருக்கிற வரையும் கிடைச்சிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது இங்க நம்ம சொல்லலாம். அப்போ ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிறத மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் குறிக்குது. அடுத்து பாருங்க தலா வருமானம். இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் வரும்போது கரெக்டாக வந்துடும். சரியா? நான் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். தலா வருமானம் டேஷ் என்று அழைக்கப்படும் வருமானம். த டேஷ் இன்கம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம முன்ன தான் பார்த்தோம் பெர் கேபிட்டா. தலா வருமானம்னு என்ன பார்த்தோம்? ஒட்டுமொத்த மக்கள் தொகை இருக்காங்க, அவங்களோட எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு டிவைடட் பை அந்த பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க தலா வருமானம். அப்படி நீங்க போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆவரேஜ் தான் கிடைக்கும். புரியுதுங்களா என்ன அப்படின்னு? ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்களா? ஸ்கூல் படிச்சுட்டு உங்களோட கிளாஸோட ஆவரேஜ் மார்க் என்ன, அதாவது ஆவரேஜ் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆவரேஜ் பெர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு 400 450 மார்க் 500க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட டோட்டல் பெர்சன்டேஜில் வந்து பாதிப்படையுமா அப்படின்னா நீங்கள் 450 வாங்கினதுனால பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். எல்லாரோட ஸ்டூடெண்ட் அதில் ஆவரேஜ் வாங்கியிருப்பான், பிலோ ஆவரேஜில் இருப்பான், எல்லாத்தோட ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு 40 பேர் உங்கள் கிளாஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவைடட் பை 40 போட்டிங்க அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்துடும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அதே தானே இங்கேயும் பண்ணுறோம். அப்போ இது என்ன அர்த்தம்? ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது சராசரி அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தான். சரிங்களா? இன்னைக்கு 10 கொஸ்டின் அப்படிங்கிறது முடிச்சாச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாச்சும் இதில் நம்ம திருத்த வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், திருத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.